மக்களே, ஆர்சிபி மூணாவது முறையாக ஹேட்ரிக் கப் அடிச்சிருக்காங்க அப்படின்றது கேட்டா நம்புவீங்களா? என்னடா சொல்ற ஹேட்ரிக்னு, அதையும் நம்ம பார்ப்போம். இன்னொரு பக்கம் டெல்லி கேபிட்டல்ஸ் எத்தனை வாட்டி தான் ஏன் ஃபைனல்ஸை தோப்பாங்க? 4 வாட்டி ஃபைனல்ஸ் தோற்றுருக்காங்க. நிஜமாவே அவங்கள பார்க்கும்போது பாவமாகவும் பரிதாபமாக தான் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், கிட்டத்தட்ட டெல்லி பேட்டிங் சூஸ் பண்ணி ஒரு 204 ஒரு இமாலய இலக்கு தான். ஏன்னா இது வரைக்கும் ஃபைனல்ஸ்ல ஹையஸ்ட் ஸ்கோரே இதுதான், 204 செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேட்டிங்ல கலக்கிட்டாங்க. பவுலிங்ல ஏதாவது பண்ணி ஜெயிச்சிருவாங்கன்னு நானும் நினைச்சிட்டு இருந்தேங்க. ஆனா இதுல என்னன்னா, நீங்க என்னடா பேட்டிங் பண்ணது, நாங்க அதை விட பயங்கரமா பேட்டிங் பண்றோன்ற மாதிரி டோட்டலா அவுட் பேட் பண்ணிட்டாங்க. 2 பிளேயர், ஒரு பக்கம் ஸ்மிருதி மந்தனா மற்றும் ஜார்ஜ் அவுல், இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் என்ன தெரியுமா? அதுவே ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 165 பார்ட்னர்ஷிப் 16 ஓவர் வரையும் நின்று இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் WPL ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப்பே இதுதான். எப்படி ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப்பே இவங்க ரெக்கார்டை உடைச்சிருக்காங்க. அதுவும் ஃபைனல்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரெஷரான மேட்ச்ல 204 அப்படின்ற ஒரு இமாலய டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது ப்ரெஷரே இல்லாம அப்படி ஆடி இருக்காங்கன்னா பாத்துங்களேன். அதுல குறிப்பா சொல்லணும்னா ஜார்ஜியா உல் 54 பால்ல 79 ரன்னு, ஸ்மிருதி மந்தனா 41 பால்ல 87 ரன்னு அப்படின்ற மாதிரி விளாசிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் என்ன செஞ்சுரி போச்சே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஆனா இவங்க ஆரம்பிச்ச பேட்டிங் இருக்குல்ல, 1வது ஓவர்ல இருந்து 20வது ஓவர் வரையும் இருக்கு இல்லையா, ஒரு ஓவர் கூட 7 ரன்னுக்கு கீழே ஆடல. அது ஒரு ஹைலைட்டான விஷயம். 2வது, ஒரு ஓவருக்கு பவுண்டரி அடிக்காம ஒரு ஓவர் கூட போடவில்லை டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ ஆக மொத்தத்துல கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க ப்ரெஷர் என்னதான் ஓவர்லயே விக்கெட் விழுந்திருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் இதுலயே நாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டோம், அதை நாங்க எப்படி டாமினேட் பண்றோன்றத அப்படியே 2 பிளேயர் நின்று விளையாடி இருக்காங்க. ஸோ ப்ரெஷர் ஃபுல்லாவே டெல்லி மேலதான் இருந்தது, ஆர்சிபி மேல வரல. கடைசி வரையும் வராம பாத்துக்கிட்டாங்க. பட் கடைசி ஒரு 3 ஓவர்ல விக்கெட் போக ஒரு பதட்டம் ஏற்பட்டுச்சு. பட் என்ன, அதுல கிடைக்கிற வாய்ப்பை வந்து கரெக்டா பயன்படுத்திக்கணும். அல்வா மாதிரி ஒரு கேட்ச் 19வது ஓவர்ல வந்துச்சு. அந்த கேட்சை பிடிச்சிருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் டுஸ்டா போயிருக்குமோ என்னமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கலாம். பட் ஃபீலிங் பேட் ஃபார் ஜெமிமா தான். ஏன்னா அந்த ஃபைனல்லையும் வந்து கேப்டனா ஒரு 50 அடிச்சு ஒரு 200 அப்படின்ற ஒரு இலக்கை எடுத்துட்டு போய் நிறுத்தினாங்க. அப்ப கூட டெல்லி கேபிட்டலால ஜெயிக்க முடியாத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. பட் ஆர்சிபி 3வது வாட்டி கப் அடிச்சுன்னு சொன்னீங்க, அது என்ன கதை, அதை சொல்லுன்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் இல்ல மக்களே. 2024 இதே டெல்லி கேபிட்டல்ஸ் கூட ஆர்சிபி சேஸ் பண்ணி மொதல் வாட்டி கப் அடிச்சாங்க உமன்ஸ் டீம். 2025 நம்ம மென்ஸ் டீம் விராட் கோலி அண்ட் கோ அவங்க கப் அடிச்சாங்க 2025. இப்ப 2026 திரும்ப வந்து உமன்ஸ் டீம் வந்து கப் அடிச்சிருக்காங்க. ஸோ அதை தான் சொல்றேன். அடுத்து ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர் 200க்கு மேற்பட்ட ஸ்கோரை ஆர்சிபி அணி தான் 2 வாட்டி சேஸ் பண்ணியிருக்கு. இதுதான் ஹையஸ்ட் WPL ஸ்கோர் சேஸ் பண்ணது ஆர்சிபி.